ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பழ பணியாரம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கிறேன். எந்த பழனாலும் எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பனவெல்லத்தை பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 ஸ்பூன் ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பணியாரக்கல்ல சேர்க்கும்போது சூப்பராக வரும். இப்போ பணியாரக்கல்லை எடுத்துக்கோங்க. அதில் எல்லா குழியிலையும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது வாசமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா குழியிலையும் நம்ம பணியாரம் ஊற்றியாச்சு. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நீங்கள் மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். பாருங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பி விட்டுக்கலாம். நெய் சேர்த்துருக்கிறதுனால ஒட்டாமல் சூப்பராக வரும் திருப்பி போடுறதுக்கு. இன்னொரு 3 மினிட்ஸில் இந்த பக்கமும் வெந்துட்டு எடுத்துடலாம். நம்ம இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.